வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம இளநீர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 இளநீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அப்புறமா தேங்காய் தண்ணியில் நாம் ஜெல்லி ரெடி பண்ணணும். அதுக்காக நான் இங்கே 8 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போது இளநீரிலிருந்து தண்ணியையும் தேங்காய் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் மொத்தம் 2 கப் அளவுக்கு, அதாவது 500 ml அளவுக்கு இளநீர் தேவைப்படும். ஃபஸ்ட் இளநீரில் 1 கப் அளவுக்கு தண்ணி தான் கிடச்சிருக்கு. அதனால் நான் மறுபடியும் இன்னொரு இளநியை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது அளந்து பார்த்துடலாம். நம்ம சைனா கிராஸ் எதில் ஊற வச்சோமோ அந்த பாத்திரத்தில் இப்போ இளநியை அளந்து ஊற்றிக்கலாம். கரெக்டாக 2 கப் அளவு இருக்குது பாருங்கள். இப்போ நாம் இது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகரோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். கூடவே 2 ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இது நல்லா கொதித்து சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சி வரட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். சைனா கிராஸ் கரைஞ்சி வந்தாலே போதும். அதுக்கப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னொரு பாத்திரத்தில் நல்லா அரித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் நீங்கள் அரித்து சேர்த்துக்கணும். இப்போ இது கொஞ்சம் நிறைய இருக்கிறனால நான் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இளநீரில் உள்ள தேங்காய் எடுத்துடலாம். நான் கரெக்டாக 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கூடவே அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மில்க் ஷேக் கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா இது மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் இது வச்சிடலாம். இங்கே இளநீ தண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதையும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து ஜெல்லியை நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். நான் சதுர வாக்கில் வர மாதிரி கட் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு கரண்டி வச்சு இப்படி மெதுவாக எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம சின்ன கிண்ணத்தில் செட் பண்ண வச்சுருந்த ஜெல்லியை இப்போ இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதுவும் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த எல்லா ஜெல்லியும் நாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இளநீர் மில்க் ஷேக்கை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லி மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா பாதாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜெல்லி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாகவே கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இளநீர் டெசர்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு குளிர்ந்த பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.